அப்ப ஹப்பர்ட் அவங்க டாகிக்காக கபோர்ட்ல இருக்கிற போனை எடுக்க போனாங்க. அவங்க நல்லவங்களா இருக்காங்களே, ஆனா அவங்க கபோர்டு கிட்ட வந்தப்ப ஒரு எலும்பு கூட இல்ல. அந்த பாவப்பட்ட டாகிக்கு எதுவும் கிடைக்கல. இது ஒன்னும் ரைம்ஸ் மாதிரி இல்ல, இது ஒரு ட்ராஜடி. என்ன அப்பு, இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுன்னு காட்டப்பு. இப்படி நடக்க கூடாது. அந்த டாக் எங்க இருந்து ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது எலும்பு கிடைக்குதான்னு தேடி போயிருக்கோம். ஒரு டாகி கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது. என்னோட போனை நான் தரேன். நாம சீக்கிரமா போலாம் அப்பு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய டாகிக்கு நீங்க போன் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல. ஃப்ரெட், ஓ ஃப்ரெட், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. உனக்கு போன் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெட், நீ எங்க இருந்தாலும் இங்க வந்துடு. இல்லனா இத நானே சாப்பிடுவேன். அவன் பசியில எங்கேயாவது போனை தேடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க இத கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க வீட்ல இப்ப போனே இல்ல. ஆமா, நாங்க அந்த புக்லயே படிச்சிட்டோம். ஒரு டாகி போனை தேடி எந்த இடத்துக்கெல்லாம் போகும்? அவன் எங்க போயிருப்பான்னா கறி கடைக்கு இல்ல கேக் ஷாப் பக்கத்துல இந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிருப்பான். நீங்க போய் அவனை கொஞ்சம் தேடி பாருங்க. நான் போய் என் வேலையை அதுக்குள்ள முடிச்சிடுறேன். இதுதான் ஃப்ரெட்டோட போட்டோ. அவனை நீங்க கண்டுபிடிச்சு இந்த போனை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே அவனை வீட்டுக்கும் கூட்டிட்டு வாங்க. அப்படியே செய்றோம். இங்க பட்சர் இருக்கு, கேக் ஷாப் இருக்கு, அதோட கேண்டில் பண்ற இடமும் இங்கதான் இருக்கு. இதே இடம் தான். பயப்படாம வாங்க. நான் உங்களை கறி கடைக்கு கூட்டிட்டு போல, மெழுகுவர்த்தி வாங்க தான் இங்க வந்தேன். வாங்க, நம்ம உள்ள போலாம். எனக்கு அது அங்க இருக்க அந்த கேக் வேணும். கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. எனக்கு கிறிஸ்மஸ் பை வேணும். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த டாகிய பாத்திருக்கீங்களா? இவனோட பேரு கூட அது ஃப்ரெட். இல்ல, நான் பார்க்கல. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி வைக்கோ போர் மேல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். வேற யாராவது பார்த்தாங்களான்னு கேக்குறேன். இங்க பாருங்க, இந்த அழகான பியூட்டிஃபுல்லான டாகிய யாராவது பாத்தீங்களா? அவனுக்கான போனை தேடி அவன் வந்திருக்கலாம். அவங்க வீட்ல போனே இல்லையா? இல்ல, நான் பார்க்கல. இல்ல, மன்னிச்சிடுங்க, பார்க்கல. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு டாகி போன் தேடி வர எங்க போகும்? அதுக்கான பதில் எனக்கு தெரியல. ஆனா அங்க நிறைய டாகிஸ் இருக்கு. அங்க போய் பாருங்க, உங்களுக்கு விட கிடைக்கும். நன்றி. அவன் இங்க இருப்பான்னு தோணல. அவன் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கும் அப்படித்தான் தோணுது. இப்படி ஒரு விளையாட்டை நான் பார்த்ததே இல்ல. லாஃப்டின்ற டாக் நீங்க தானா? அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டா? அவன் கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டானே. நீ அவனை பாத்திருக்கியா? கண்டிப்பா அவன் இங்க தான் இருந்தான். ரொம்ப பசியோட இருந்தான். கபட பத்தி உங்களுக்கு தெரியும்ல? டைகர் அவருக்கு போன் கொடுக்க தான் இங்க வந்திருக்கான். நீங்க சீக்கிரமா போறது நல்லது. அவன் மேரிங்கிறவங்களோட கார்டனுக்கு போனை தேடி போயிருக்கான். அவங்களுக்கு தெரிஞ்சா கோபப்படுவாங்க. வாங்க, சீக்கிரம் போலாம். நிறுத்து ஃப்ரெட், தோட்டத்தை இந்த மாதிரி தோண்டாத. ஓ, இங்க போன் இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு போன் வேணும். நாங்க உங்களுக்காக போன் கொண்டு வந்திருக்கோம். ஒரு டாகி இன்னொரு டாகிக்கு தருது. எனக்காகவா இவ்வளவு அற்புதமான போனை கொண்டு வந்த? ஆனா என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? யாரு என்னோட தோட்டத்தை நாசம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா நான் ரொம்பவே கோவப்படுவேன். அடடா, இவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க போல இருக்கே. இங்க எங்களால எந்த பிரச்சனையும் வராது மிஸ் மேரி. என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. முதல்ல நீயும் உன்னோட யானையையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு இங்க இருந்து வெளியே போயிடு. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நாம இங்க இருந்து சீக்கிரமா போலாம் வாங்க.
நாம சீக்கிரமா ஹப்பர்டோட வீட்டுக்கு இந்நேரம் போலாம். கபோர்டு முழுக்க நிரப்பி இருப்பாங்க. அங்க முழுக்க போன்ஸா இருக்கும். என்னால் நம்ப முடியலை